சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 5. காலமும் காரியமும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யோவான் 13:35. திருச்சபையின் ஒருமனத்தை குறித்து நேற்று தியானிக்க தொடங்கினோம். இன்று தொடர்வோம். காலத்தை புரிந்து கொள்வோம். நமது சபை மக்களுக்கு போதுமான அளவும் தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை. எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார்? 1 கொரிந்தியர் 14:8. நெகேமியாவின் தலைமையில் மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று காண்கிறோம். நெகேமியா 8:1. இன்னொரு மொழியாக்கத்தில் ஒரே மனிதன் போல் நின்றார்கள் என்றிருக்கிறது. தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நிலைமையை நன்கு விளக்கிய நெகேமியாவின் ஆவியை தெளிவாக புரிந்து கொண்ட மக்கள் வேலை செய்ய ஆவலுற்றார்கள். நெகேமியா 2:17, 18 மற்றும் 4:6. சவால் பெரிதானால் சமர்ப்பணமும் ஆழமாகும். இறைமக்களின் தலைவர்களது ஒரு கையில் விவிலியமும் மறு கையில் செய்தித்தாள்களும் இருக்க வேண்டும். உலகச் செய்திகளின் பின்னணியோடு திருவசன செய்தியை வியாக்கியானிக்கும் போதுதான் அவர்கள் பிரசங்க பீடங்களில் அர்த்தமுள்ளவர்கள் ஆவார்கள். இதுவே அவர்களது பிரசங்கங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூர்மையளிக்கும். நற்செய்தி பணியை பொது மேடையாய் கொள்வோம். ஒன்றித்தலுக்கு நற்செய்தி பணி வெகுவாய் வழிவகுக்கும். ஒரு கப்பலின் மேல்தட்டில் கப்பலோட்டிகள் சிலர் ஒருவரோடொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனராம். ஆனால் திடீரென்று பயணி ஒருவன் தவறி கடலில் விழுந்ததைக் கண்ட அவர்கள் தங்கள் சண்டையை மறந்து ஒன்று சேர்ந்து அவனை காப்பாற்றினார்களாம். இதுவே நற்செய்தி பணி செய்யும் நன்மை. நற்செய்தி பணியின் அதிமுக்கிய தன்மையும் அவசர உணர்வும் நமது அற்ப வேறுபாடுகளை மறக்கச் செய்து வேலையை எப்படியாவது முடித்துவிட நம்மை ஒருங்கிணைக்கின்றன. சிலுவையின் செய்தியை ஆணித்தரமாக உலகெங்கும் பதிப்பதே தேவ மக்கள் ஒருமைப்பட வேண்டியதற்கு முக்கியமான காரணமாகும். தமது பிரதான ஆசாரிய ஜெபத்தில் ஆண்டவராகிய இயேசு இதை எவ்வளவு நேர்த்தியாய் சொன்னார் பாருங்கள். நான் இவர்களுக்காக மட்டுமல்ல, இவர்களது வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கப் போகிறவர்களுக்காகவும் வேண்டுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டுகிறேன். யோவான் 17:20-21. முடிந்த அளவில் பிற சபைகள் சங்கங்களின் நற்செய்தி பணி முயற்சிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது சீக்கிரம் ஒரு மனம் எய்த நமக்கு வழிவகுக்கும். எபேசியர் 4:12-13. மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும் ஒன்றாக கூடி சுதனை துதித்து பாடும் கீர்த்தனை. பூமியில் உள்ள தேசத்தார் பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே எடுத்துக்கொள்வேன் என்றீரே. பாமாலை.